அப்போ நான் பார்வை அடைய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு ஏசப்பாட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு? நீ பார்வை அடைவாயாக சொல்லுங்க. நீ பார்வை அடைவாய் அப்படின்னு ஏசப்பா அவன் கண்ணு மேல கைய வைக்கிறாரு. கண்ணு மேல கைய வச்சு நீ பார்வை அடைவாயாக, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி ஏசப்பா தொடுறாரு. சொல்லுங்க. ஏசப்பா தொடாம யாரையும் சுகப்படுத்தவே மாட்டார், எல்லாரையும் தொடுவாரு. சரிங்களா? ஏன்னா ஏசப்பாவுக்கு மற்றவங்க யாரு? இந்த மனிதர்கள் தான். சொல்லுங்க, பிள்ளைகள். ஐய இவனை தொட்டாய் இவன் வியாதி எனக்கு ஒட்டிக்கும், இவன் நாத்தம் பிடிச்சவனா இருக்கிறான், இவன் பிச்சைக்காரனா இருக்கிறான், இவனெல்லாம் தொட மாட்டேன் அப்படின்னு மனுஷங்க தான் சொல்லுவாங்களா ஒழிய கடவுள் சொல்லுவாரா? கடவுள் ஒருபோது யாரையும் தள்ளி வைக்கிறவரே இல்ல. சரிங்களா? ஏன்னா கடவுளுடைய பிள்ளைகள் தான் எல்லாமே. ஓகேவா? அப்போ ஏசப்பா அந்த பர்திமேயு என்கின்ற அந்த குருடன் என்ன பண்றாரு? அவனை தொட்டு அவன் கண்ணுல அவனுக்கு என்ன பாதிப்பு இருக்கோ அவன் அந்த இடத்த ஏசப்பா கைய வச்சாரு. சொல்லுங்க, கண்ணுல கைய வச்சாரு. கண்ணுல கைய வைத்து நீ பார்வை அடைவாயாக என்று சொல்லி ஏசப்பா அவனுக்கு என்ன பண்றாரு? சுகத்தை கொடுக்கிறாரு. ஜோர கை தட்டுங்க. அப்போ இவன் என்ன சொன்னான்? என்னால் பார்க்க முடிகிறது. சொல்லுங்க, என்னால் பார்க்க முடிகிறது, என்னால் பார்க்க முடிகிறது, என்னால் பார்க்க முடிகிறது சொல்லி அப்படியே அவன் குதிச்சு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கான். சொல்லுங்க, அவனுக்கு பார்வை கிடைச்சிச்சு. அவன் ஃபர்ஸ்ட் டைம் எதை பார்க்கறான்? அவன் பார்த்த முதல் உருவம் எது? ஜீசஸ். ஜோர கை தட்டுங்க. ஏசப்பா அவன் கண்ணை கைய வைக்கிறாரு. உடனே பார்க்கறான். அவன் பார்த்த முதல் உருவம் ஏசப்பா தான். அதன் பிறகு எல்லா ஜனங்களையும் பார்க்கறான். அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். அதன் பிறகு என்ன பண்ண தெரியுமா? அவன் செய்த ஒரே காரியம், இயேசுவுக்கு பின் சென்றான். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லலாம். என்ன சொன்னா? இயேசுவுக்கு பின் சென்றான்.